ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசி அதிபதி செவ்வாய் மிகவும் பலமாக ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமைந்திருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். 2ஆம் இடத்தில் குரு, ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபத்திலே குரு அமர்ந்து கொண்டிருப்பதால் உங்களது செல்வாக்கு அதிகரிக்கும், செல்வ நிலை உயரும், செல்வ செழிப்பு ஏற்படும், குடும்பத்தில் செல்வ செழிப்பு உண்டாகும் நேரம். வீடு மனை நிலம் போன்ற அசையா சொத்து வாங்குவதற்கு இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், நல்ல இடமா கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி விலைக்கு வரும், அதை வாங்குங்க. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக, மிக சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்கும். எனவே இது ஒரு வெகு சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்கின்றன. எனவே நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசியில் குரு, 2ஆம் இடத்திலே சூரியன், சுக்கிரன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் எல்லாம் இணைந்திருக்கின்றன. இந்த 2ஆம் இடத்தில் உள்ள கிரக சேர்க்கை உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் முடிவுக்கு வரும். யாராவது உங்களுக்கு பணம் தர வேண்டியவர்கள் தராமல் தாமதம் பண்ணி கொண்டிருந்தால் இப்பொழுது அந்த பணத்தை திரும்ப தந்து விடுவார்கள். நீங்கள் யாரிடமாவது பணம் கொடுத்து அது வருமா வராமல் போயிடுமா, ஏமாந்துட்டோமோ ஒரு வேளை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா இப்போ அந்த பணம் திரும்ப வரும். கவலைப்பட வேண்டாம், பணத்தை வாங்கிடலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராகும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தை வெகு சிறப்பாக செய்வீர்கள். அதிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். உங்களுடைய மொத்த வருமானம், டேர்ன் ஓவர் அதிகரிக்கும். லாபமும் நிகர லாபமும் அதிகரிக்கும். ரெண்டுமே அதிகமாகக்கூடிய நல்ல நேரம். எனவே இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி 2ஆம் இடத்திலே இருக்கிறது. 11ஆம் இடத்தில் 11 குடைவன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தனலாபம் ஏற்படும். பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே ஒரு சாதாரண சுமாரான வேலையில் இருப்பவர்களுக்கு பெரிய வேலை கிடைக்கும். அதிக சம்பளம் கிடைக்கக்கூடிய நல்ல வேலை கிடைக்கும். வேலை மாற்றம் செய்து கொள்வதற்கு இது ஏற்ற நேரம். எக்ஸிஸ்டிங் ஜாபை விட்டு வேறு ஜாபுக்கு ட்ரை பண்ணோன்னா இப்போ பண்ணலாம். இப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகம் சம்பந்தமான உங்களது முயற்சிகள் எல்லாம் இப்பொழுது வெற்றிகரமாக நடைபெறும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சி நடத்தலாம் என யோசித்து கொண்டிருப்பீர்கள். கடக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 10ஆம் இடத்திலே 10 குடைய செவ்வாய் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தொழிலில் நீங்கள் கொடிகட்டி பறப்பீர்கள். தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் புத்திர பாக்கியம் உண்டு. ஆண் வாரிசு, குழந்தை பாக்கியம் ஏற்படும். புத்திர பாக்கியம் ஏற்படும். ஆண் வாரிசு ஏற்படும். கடகராசிக்கு 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். அந்த 5ஆம் இடத்தை குருவும் பார்க்கிறது, 5 குடைவனும் பார்க்கிறான். அதனால் இப்போ கரெக்டாக நல்ல செய்தி வரும். உங்களுக்கு இப்பொழுது குழந்தை பிறக்க போகிறது. கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் வம்ச விருத்தி ஏற்படுகின்ற நேரம். வயசானவங்களாக இருந்தால் அவங்க பிள்ளைக்கு பிள்ளை பிறக்கும். பேரன் பேத்தியெல்லாம் பார்க்கலாம். இப்போ சற்று வயதான கடகராசிக்காரர்களுக்கு பேரன் பேத்தி போன்ற அடுத்த தலைமுறையை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். புதிதாக ஆடை அணிகலன்களெல்லாம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். வீட்டில் ஏதேனும் ஒரு சுப நிகழ்ச்சி வரும். அதுக்காக துணிமணி வாங்கிறதுக்காக இன்றைக்கி ஜவுளி கடைக்கு போவீங்க. இன்றைக்கு நாள் நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். பாக்யஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. 9ஆம் இடத்திலே 9 குடைவன் ஆட்சி. 10ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்திலே சூரியன், சந்திரன், சுக்கிரன், 12ஆம் இடத்திலே புதன். இவ்வாறாக கிரகங்களெல்லாம் நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. எனவே இது ஒரு நல்ல நாள். மாணவர்கள் நன்றாக படித்து மேல் படிப்பு படிப்பதற்கு தகுதி பெறுவார்கள். மேல் படிப்புக்கான அட்மிஷன் கிடைக்கும். அதற்கு பணம் செலுத்துவதற்கும் கையிலே இப்பொழுது வசதி ஏற்படும். உயர்கல்வி கற்க விரும்பும் சிம்ம ராசி மாணவ மாணவியருக்கெல்லாம் இப்பொழுது அதற்கான சந்தர்ப்பத்தை இறைவன் உருவாக்குவான். நல்ல சந்தர்ப்பம் ஏற்படும். எனவே நீங்கள் மேலே படிக்கலாம். அது நல்லபடியாக நடைபெறும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகஸ்தானம் நன்றாக இருக்கிறது. கல்விஸ்தானம் நன்றாக இருக்கிறது. இவை இரண்டுமே மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய நாள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 6இல் சனி, 7இல் ராகு, 8இல் செவ்வாய், 9இல் குரு, 10இல் சூரியன், சந்திரன், சுக்கிரன், 11இல் புதன், ராசியில் கேது. இதில் அந்த 8இல் செவ்வாய் என்று சொன்னால் அது ஒன்று தான் உங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்குது. பாக்கி எல்லாம் சப்போர்ட் பண்ணுது. செவ்வாயை தவிர மற்ற கிரகங்களெல்லாம் உங்களுக்கு ஆதரவு அளிக்கின்றன. செவ்வாய் 8ஆம் இடத்திலே வலுக்கக்கூடாது. 8 குடைவன் 8ஆம் இடத்திலே வலுத்தால் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படும். ஆனால் 10ஆம் இடத்திலே இணைந்துள்ள 3 கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. சூரியன், சந்திரன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் 10ஆம் இடத்திலே இருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம். பொருளாதாரத்தில் கணிசமான வளர்ச்சி.
குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். 2 விஷயங்களில் மட்டும் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒன்று, உங்களுடைய ஆரோக்கியத்தை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும். முடிஞ்சால் ஒரு டெஸ்ட் எடுத்துருங்க. உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் மாஸ்டர் செக்கப் ஒன்று பண்ணிவிடுங்க. ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கணும். இன்னொன்று, யாரையும் நம்பி பெரிய அமௌண்ட்டெல்லாம் தூக்கி கொடுத்துறாதீங்க. யாருக்காவது உதவி பண்ணுறதாக நினச்சிட்டு பணம் கொடுத்தீங்கன்னா கடைசியில் உங்களை ஏமாளி ஆகிட்டு போயிடுவாங்க, இளிச்சவாய் ஆகிடுவீங்க நீங்கள். அதனால் தயவு செஞ்சு யாருக்கும் பணம்லாம் கொடுக்காதீங்க. துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 7ல் செவ்வாய் வலுவாக இருப்பதால் அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும். முன்னோர்கள் சம்பாதித்த சொத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு இப்பொழுது பிரித்து கொடுப்பார்கள். சொத்துல பங்கு பிரிக்கும் வேலை இப்பொழுது நன்றாக நடைபெறும். பல வருடங்களாக, பல தலைமுறைகளாக பிரிக்கப்படாத சொத்து கூட இப்போ பிரித்து எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு சேர வேண்டிய அந்த ஷேர் என்னவோ அதை கரெக்டாக பிரித்து கொடுத்துருவாங்க. எனவே இப்பொழுது பூமி லாபம் ஏற்படும். அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவே வாடகை வீட்டில் தான் சார் இருந்தார் அப்படின்னா, அப்போ நீங்கள் புதுசாக வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. துலா ராசிக்கு இப்போ பூமி யோகம் நன்றாக இருக்கிறது. அசையா சொத்து வாங்கலாம். 7ல் செவ்வாய் ஆட்சியானால வீடு அமையும். 7ல் செவ்வாய் இருந்தால் அவங்க நிறைய ப்ராப்பர்ட்டி வச்சுருப்பாங்க. அடிக்கடி ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க 7ல் செவ்வாய் இருக்கிறவங்க. எனவே இப்பொழுது கோச்சார ரீதியாக 7ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் அசையா சொத்து வாங்குவீர்கள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே அமைதியாக இருக்க வேண்டும். 7ல் குரு இருப்பதால் தீமைகள் எதுவும் நடக்காது, நன்மைகள் தான் நடக்கும். நல்ல நாள் தான். ஆனால் பேசும்போது மட்டும் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக, பவ்யமாக, பணிவாக, பண்பான, அன்பான வார்த்தைகளை மட்டும் பேச வேண்டும். மென்மையான வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும். மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய தினம் உற்சாகமாக காணப்படுவார்கள். பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே அமைந்திருக்கின்றன. 7ஆம் இடத்திலே உள்ள கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. 9 குடைவன் 7ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். 5 குடைவன் 5ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் யோகம். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். பிள்ளைகளின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும். அவர்களின் கல்வி, உத்தியோகம், தொழில், திருமணம் போன்றவற்றிற்கு இப்பொழுது முயற்சி செய்தால் வெற்றிகரமாக நடந்து முடியும். எனவே இது ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 9 குடைவன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்ப்பதால் யோகம். 7ஆம் இடத்து புதன் உங்களுக்கு அறிவாற்றலை கொடுக்கும், மேதா விலாசத்தை கொடுக்கும். மற்றவர்களெல்லாம் உங்களை போற்றுவார்கள். என்ன நாலெட்ஜ், என்ன நாலெட்ஜ், அறிவு ஜீவி இவர் அப்படின்னு உங்களை எல்லாரும் புகழ்வார்கள். அப்படி உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் விதத்திலே சிலவற்றை நீங்கள் செய்வீர்கள். உங்களுடைய செயல்பாடுகளை கண்டு மற்றவர்களெல்லாம் ஆச்சரியப்படுவார்கள். இவ்வளவு திறமையா இவரிடம் அப்படின்னு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படும் விதத்திலே உங்கள் செயல்பாடுகள் மிகச் சிறப்பாக இருக்கும். உங்களுக்குள் மறைந்திருக்கும் உங்கள் திறமைகளை இறைவன் எடுத்து வெளிப்படுத்துவார். குடத்திலிட்ட விளக்காக இருந்த மகர ராசியினரெல்லாம் இனி குன்றின் மேல் இட்ட விளக்காக ஜொலிக்கப் போகிறார்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். மாணவ மாணவியரெல்லாம் வெகு சிறப்பாக படிப்பார்கள். மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதற்கேற்றாற்போல் நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள். உயர்கல்வி கற்பதற்கான அட்மிஷன் இப்பொழுது சுலபமாக கிடைக்கும். எந்த கல்லூரியில் எந்த பாடத்தில் நீங்கள் சேர விரும்புகிறீர்களோ அங்கிருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். உங்களுக்கு அட்மிஷன் கிடைத்து விட்டது, வந்து ஃபீஸ் கட்டிட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. போய் ஃபீஸ் கட்டிட்டு வாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே இப்போ வந்து சிறப்பாக இருக்கிறது. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். வியாபாரத்தில் உள்ள கும்பராசினருக்கெல்லாம் இதில் இப்பொழுது பெரிய லாபம் கிடைக்கும். வியாபாரத்தை பல மடங்கு அதிகமாக விரிவுபடுத்தலாம். மிகப்பெரிய நன்மை நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் பலரையும் சந்தித்து அவர்களோடு கலகலப்பாக சிரித்து பேசி மகிழ்ந்திருக்கக்கூடிய நல்ல நேரம் இப்போது வந்திருக்கிறது. இன்றைய தினம் சுப நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு நேரம் இப்போது வந்திருக்கிறது. நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தின் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும். 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திலே அதற்கு அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இப்பொழுது உங்களது செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் சொன்னால் மற்றவர்கள் அதை கேட்பார்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு ஏற்படுகிறது. 9ஆம் இடத்தை 9 குடைவ செவ்வாயும் பார்க்கிறது. 9 குடைவனும் பார்த்து குருவும் பார்க்கிறது. 9ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. 9 என்பது பாக்கியஸ்தானம். அது வலுப்பெற்றால் இப்பொழுது பாக்கியங்கள் அதிகமாக கிடைக்கும். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். எல்லா விதத்திலும் எல்லா நன்மைகளும், அனைத்து வயதினருக்கும் எல்லா நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள். நாளைய விசேஷங்கள். நாளைக்கு சுப முகூர்த்த நாள். 9:10 முகூர்த்தம், சிம்ம லக்னம். நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, ஆனி மாதம் 23ஆம் தேதி, ஜூலை மாதம் 7ஆம் தேதி, 7/7/2024, ஆனி 23. நாளைய தினம் சுப முகூர்த்த நாள். முகூர்த்த நேரம் 9:10, காலையில் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரையிலே நல்ல சுப முகூர்த்த நேரம். நாளைக்கு முகூர்த்த நாள். வாழிய